கொஞ்சம் ஓரம் கேட்கலாம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீதான தேச துரோக வழக்கில் சென்னை செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. அதன்படி தேச துரோக வழக்கில் இருந்து விடுதலை செய்து தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். அதன் நேரடி காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஈழத்தில் நடப்பது என்ன என்ற கருத்தரங்கத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்திய போது நான் இந்திய அரசாங்கம் ஈழத் தமிழர்களை அழிக்க ஆயுதங்கள் கொடுப்பதும் முப்படை தளவாடங்களை கொடுப்பதும் லட்சக்கணக்கான தமிழர்கள் பிஞ்சு குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் தாய்மார்கள் உட்பட படுகொலை செய்யப்படுவதும் இந்த கோரமான இனப்படுகொலைக்கு இந்திய அரசே காரணம். கடல் எங்களை பிரித்து வைத்திருக்கிறது. தமிழர்கள் நெஞ்சம் பற்றி எரிகிறது. இது துரோகத்தை மன்னிக்கவே முடியாது, இந்திய அரசை மன்னிக்க முடியாது என்று அப்பொழுது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை விமர்சனம் செய்து 1.5 மணி நேரம் பேசினேன். அதற்காக என்னை கைது செய்து இறையாண்மைக்கும் இந்திய இறையாண்மைக்கு விரோதமாக பேசியதாக தேச துரோக குற்றச்சாட்டின் பேரில் இந்திய தண்டனையியல் சட்டம் இந்தியன் பீனல் கோட் 124A 124A பிரிவின்படியும் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் குற்ற நடவடிக்கைகள் தடுப்பு சட்ட பிரிவுகளின் மீதும் என் மீது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது வழக்கு போடப்பட்டது. 112 வாய்தாக்கள் நடைபெற்றிருக்கின்ற பெரும்பாலும் நான் வாய்தாக்களிலே பங்கேற்றிருக்கின்றேன். 6 நீதிபதிகள் தொடர்ந்து இதை பற்றி விசாரித்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு நீதிபதி அவர்கள் தேச துரோக குற்றச்சாட்டின்படி என் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டிற்கும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்ட பிரிவுகளின் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை, எனவே விடுதலை செய்கிறேன் என்று விடுதலை செய்திருக்கிறார். ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டது உண்மை. இந்திய அரசு அந்த இனப்படுகொலையை நடத்துவதற்கு முழுமுதல் காரணமாக இருந்து படுகொலை நடத்தியதும் உண்மை. மன்னிக்க முடியாத அந்த கோர படுகொலை நடந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அமைச்சரவையிலே மத்திய அமைச்சரவையிலே பங்கேற்றிருந்தது. தமிழ்நாட்டிலும் முதலமைச்சர் பொறுப்பிலே கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். எனவே இந்த இனப்படுகொலைக்கு மத்திய அரசே காரணம். அதை தடுக்க தவறிய தமிழக அரசும் குற்றவாளிதான் என்ற விதத்தில் நான் தமிழகமெங்கும் பேசி வந்திருக்கிறேன். இங்கே அண்ணாமலை மன்றத்தில் பேசியதற்காக இந்த வழக்கு போடப்பட்டது. ஒரு உண்மை இதிலிருந்து தெளிவாகிறது. இந்திய அரசு ஈழத்தமிழ் இனப்படுகொலைக்கு அன்றைக்கு காரணமாக இருந்தது. அப்ப இந்த உண்மையை சொல்லுவது இறையாண்மைக்கு எதிரானது அல்ல. நான் அத்தனை கேள்விகளுக்கும் நீதிபதி அவர்கள் கேள்வி கேட்டபோது நான் பேசியது ஒவ்வொன்றையும் சுட்டிக்காட்டி கேட்டார்கள். நீங்கள் இந்திய அரசுதான் இந்த இனப்படுகொலைக்கு காரணம் என்று பேசினீர்களா? ஆமாம், பேசினேன். இதே நிலைமை நீடித்தால் எதிர்காலத்தில் இங்குள்ள தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுமா என்று பேசினீர்களா? பேசினேன். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நானே அந்த ஆயுதம் ஏந்துகிற கூட்டத்தில் முதலாளாக செல்வேன் என்று பேசினீர்களா? ஆம், பேசினேன். ஈழத்தில் நடைபெற்ற கோர படுகொலைக்கு மன்மோகன் சிங் அரசுதான் காரணம் என்று பேசினீர்களா? ஆம், பேசினேன். எதையும் நான் மறுக்கவில்லை. பேசியது எதையும் மறுக்கவில்லை.
நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற மனோநிலையில் தான் நான் வந்தேன். ஆனால் இப்படி பேசியது இறையாண்மைக்கு விரோதமானதல்ல என்று நீதிபதி அவர்கள் தீர்ப்பு தந்திருக்கிறார்கள். எனவே ஈழத்தமிழ் இனப்படுகொலைக்கு காரணமான இந்திய அரசை குற்றக்கூண்டிலே நிறுத்த வேண்டும் இனப்படுகொலைக்கு என்ற இந்த கருத்து இன்னும் வேகமாக முன்னெடுத்து செல்லப்படும். எத்தனை ஆண்டுகளானாலும் இந்த இனப்படுகொலை குற்றவாளியாக சிங்கள அரசை விடப்போவதில்லை. என்றாவது ஒரு நாள் அவர்கள் குற்றக்கூண்டில் நிறுத்தப்படுவார்கள். சுதந்திர தமிழீழம் மலர்ந்துதான் தீரும். ஆயுதப் போர் நின்றிருக்கிறதே தவிர அங்குள்ள தமிழ் மக்கள் பெரும் இன அழிப்புக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ராணுவம் என்று குவிக்கப்பட்டு ராணுவ முகாமாக்கப்பட்டிருக்கிறது தமிழர் பகுதிகள். தமிழர்களின் காணிகள் கையகப்படுத்தப்பட்டு விட்டன. சிங்கள குடியேற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறையில் இருக்கிற தமிழர்கள் புலிகள் உட்பட யாரும் விடுதலை செய்யப்படவில்லை. அதை வடக்கு மாகாண முதலமைச்சர் நீதிபதி விக்னேஸ்வரன் அவர்கள் இதற்கு திட்டவட்டமாக இந்த உண்மைகளை வெளியே கூறி வருகிறார்கள். முன்னைய அரசு செய்த துரோகத்தைப் போல இன்றைய நரேந்திர மோடி அரசும் ஈழத்தமிழர்களுக்கு எதிராகவே சிங்கள இனவாத அரசுக்கு ஆதரவாகவே அவர்களோடு கூடி கும்மாளம் விடுவதால் தான் பதவி பிரமாணத்துக்கு கொலைகாரப்பாவி ராஜபக்சே அழைத்தார்கள். அழைத்த அந்த முதல் கட்டத்திலேயே பதவி பிரமாணம் அன்றைக்கே டெல்லி ஜந்தர் மந்தரில் நானும் தோழர்களும் கருப்பு கொடி காட்டி நாங்கள் கைது செய்யப்பட்டோம். தமிழர்களுடைய நலன்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எங்கே ஆபத்து வந்தாலும் அதை தடுப்பதற்காக போர்க்குரல் எழுப்புகிற இயக்கம்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் மீண்டும் இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறேன். நான் நல்ல மனநிலையில் வந்தேன். தண்டிச்சாலும் சரிதான், விட்டாலும் சரிதான். எனக்கு அதனால தண்டனை கொடுத்தாலும் சரி, விடுதலை செய்தாலும் சரி என்ற மனோநிலையில் தான் வந்தேன். நான் இதுவரை 5 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறேன். கொள்கைகளுக்காக போராடி சிறையில் இருந்திருக்கிறேன். எனவே இறையாண்மைக்கு எதிராக நான் பேசவில்லை. இந்திய அரசின் துரோகத்தை பேசியது இறையாண்மைக்கு எதிரானது ஆகாது என்று நீதிபதி தந்த தீர்ப்பு தமிழகத்திலே உள்ள லட்சம் இளைஞர்கள் உள்ளத்தில் ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று நான் கருதுகிறேன். திமுக அரசு போட்டது பொய் வழக்கு